ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஏசாயா 29:22. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதாகமத்தில் நாம் நிறைய காரியங்களை தியானிக்கிறோம். யாக்கோபு என்கிற தேவ மனிதனை கர்த்தர் தன்னுடைய விருப்பமான ஒரு குமாரனாய் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே விதமாய் 12 பிள்ளைகளை கொடுத்து 12 கோத்திரமாக இஸ்ரவேலாக அவனை ஆசீர்வதிக்கிறார். அநேக நாட்களுக்கு பின்பு, அதாவது நியாயாதிபதிகள், யோசுவா இவர்களுடைய காலத்திற்கு அப்புறம் அந்த தேசம் 2ஆக பிரிகிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தேவனை விட்டு வழி விலகி போகிறாங்க. நியாயாதிபதி காலத்தில் பார்க்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற மக்களாக இருக்கிறாங்க. நீங்கள் அநேக ராஜாக்களுடைய காலத்தில் பார்க்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் அவர்கள் பின்வாங்கி போகிறாங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் அவர்களை மீண்டும் தன்னுடைய கரத்திற்குள்ளாய் சேர்த்து கொள்ளுகிறார். மீண்டும் அவர்களை அணைத்து கொள்ளுகின்ற அந்த அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்தில் எந்த தெய்வங்கள்கிட்டையும் எந்த மனுஷங்களுக்கிட்டே இல்லை. என் தெய்வங்கிட்ட மாத்திரம்தான் அது இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. ஆபிரகாமை நான் மீட்டு கொண்ட கர்த்தர். அவர் ப்ரூவ் பண்ணுறார். ஆபிரகாம் எப்படி இருந்தார், எந்த சூழ்நிலையில் இருந்தார், அவனை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மீட்டு கொண்டேன். யாக்கோபின் வம்சத்தை குறித்து அவருக்கு ஒரு பெரிய ஆலோசனை இருக்குது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தை மீண்டும் நோக்கி பார்க்க விரும்பினார், மீண்டும் ஆண்டவரை தேட விரும்பினார், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டுடைய சமூகத்தை சேர விரும்பினார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், உன்னை நான் மீட்டு கொள்ளுகிறேன். இனி உன்னுடைய முகம் வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பேரை போட்டு நம்ம வாசித்து பார்க்கலாம் இல்லை. இனி டேனியல் முகம், இனி டேனியல் வெட்கப்படுவதில்லை, இனி டேனியல் முகம் செத்து போவதும் இல்லை. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி உங்களுடைய முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த நிலையிலும் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு, நீங்கள் அவமானப்படாதபடிக்கு, வியாதி, கஷ்டம், அவமானம், கடன் தொல்லை எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, யாக்கோபு முகம் செத்து போவதில்லை என்று சொன்னீங்களப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களுடைய முகங்கள் செத்து போகாதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா மீட்பரும் இரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.